அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ்ஐ என்டிஏ கூட்டணியில் இணைத்தே ஆக வேண்டும். டிடிவி தினகரன். பாஜக ஓபிஎஸ்ஐ இணைக்க எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓபிஎஸ்ஐ என்டிஏ கூட்டணியில் இணைக்க வேண்டும் என பாஜகவினர் அதிமுகவினரை விட அதிகமாக விருப்பப்படுவது அமமுகவின் டிடிவி தினகரன் தான் என்று கூறப்பட்டு வருகிறது. 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது தனது சொந்த தொகுதியான தேனி தொகுதியை டிடிவி தினகரனுக்காக விட்டுக் கொடுத்துவிட்டு ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்று போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். மேலும் ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக்குவதற்காக பரிந்துரைத்தது தினகரன் தான் என்ற ஒரு கூற்றும் நிலவுகிறது. இதே போன்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்பு 3வது முறை ஓபிஎஸ் முதலமைச்சரான போது அவரை மீண்டும் அந்த பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தியதும் இதே டிடிவி தினகரன் தான். எனவே டிடிவி தினகரனோடு சில காலம் முரண்பட்டிருந்த ஓபிஎஸ் பின்பு டிடிவி தினகரனோடு இணைந்து இருவரும் நெருக்கமாகிவிட்டார்கள். 18வது மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதியில் தினகரன் வெற்றி பெற வேண்டும் என ஓபிஎஸ் குடும்பம் கடுமையாக உழைத்ததாக கூறப்படுகிறது. அந்த நன்றி விசுவாசத்திற்காகத்தான் இன்றளவும் ஓபிஎஸோடு பயணித்து வருகிறார் டிடிவி தினகரன். தற்பொழுது ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிய போது உடனடியாக அதற்கு எதிராக குரல் கொடுத்தவரும் டிடிவி தினகரன் தான். இன்று செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்த டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ்ஐ சமாதானம் செய்ய மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. மேலும் தமிழகம் வந்த பாஜக தேசிய செயலாளர் PL சந்தோஷ் அவர்கள் ஓபிஎஸ்ஐ சந்திக்க அழைப்பு விடுத்திருந்தார் என்று கூறுவதை ஏற்க முடியாது. ஓபிஎஸ்ஸிடம் நான் இது பற்றி விசாரித்த போது எனக்கு யாருமே அழைப்பு விடுக்கவில்லை, என்னோடு இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியினர் யாருமே பேசவில்லை என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் எதற்காக இவர்கள் பொய்யுரைக்க வேண்டும்? ஓபிஎஸ்ஐ சமாதானம் செய்து என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும். ஓபிஎஸ் இல்லாமல் டெல்டா தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஓபிஎஸ்க்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது என்பதும் அனைவருக்கும் தெரியும். ஓபிஎஸ்ஐ உடனடியாக சமாதானம் செய்து என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும். இது எனது தனிப்பட்ட கருத்து. மேலும் என்டிஏ கூட்டணிக்கும் நல்லது என குறிப்பிட்டிருந்தார். மேலும் நயினார் நாகேந்திரன் இன்று சென்னையில் ஒரு விழாவில் கலந்து கொண்ட போது செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது செய்தியாளர்கள் ஓபிஎஸ்ஐ மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைத்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு இது குறித்து பிறகு பதில் அளித்துக் கொள்கிறேன் என மழுப்பலாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். மேலும் அண்ணாமலை தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மத்திய அரசு சார்பில் அண்ணாமலையிடம் இந்த அசைன்மெண்ட் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அண்ணாமலை மட்டுமே ஓபிஎஸ்ஐ என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வர சிறிது முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. மேலும் என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறியதற்கு காரணமே இதே நயினார் நாகேந்திரன் தான். இவர்களுக்குள் பழைய மோதல்கள் இருந்துள்ளது. அதனை பயன்படுத்தி கொண்டு தற்பொழுது ஓபிஎஸ்ஐ சரியாக சாதுரியமாக வெளியேற்றிவிட்டார். மேலும் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் கொண்டு வர நயினார் நாகேந்திரன் ஒரு சிறு முயற்சியை கூட மேற்கொள்ளவில்லை. ஓபிஎஸ் சென்றால் செல்லட்டும் என்ற மனநிலையில் தான் இருந்து வருகிறார். ஓபிஎஸ் வெளியேறினால் அவருக்கு எந்த கெடுதலும் இல்லை, என்டிஏ கூட்டணிக்குத்தான் கெடுதல் என்பதை அவர் உணர மறுக்கின்றார். மேலும் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டு சேர்ந்து கொண்டு அதிமுகவை அழிக்க இவரும் புது அவதாரத்தை எடுத்துள்ளார் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். அதிமுகவை அழிக்க எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் நயினார் நாகேந்திரன் பாஜகவை அழிக்கக்கூடியவராக மாறிவிட்டார் என்றும் ஒரு சில பாஜகவின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைவராக இருந்த வரையிலும் கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல மதிப்பளித்திருந்தார், அனைவரையும் அரவணைத்து சென்றார். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவை மட்டுமே அரவணைத்து செல்லக்கூடிய மனநிலையில் இருக்கிறார். மற்ற தலைவர்களை அவர் கண்டுகொள்வதே இல்லை. இது கூட்டணிக்கு நல்லதல்ல. ஒரு கூட்டணி கட்சி என்ற போது அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும். அந்த மனநிலை நயினார் நாகேந்திரனிடம் துளிகூட இல்லை. அதிமுக இருந்தால் வெற்றி பெற்று விடலாம் என அவர் கருதுகிறார். அதிமுக மட்டும் இருந்தால் வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை அவர் இன்னும் உணரவில்லை. அது மிக விரைவில் தெரிய வரும் என்றும் பாஜகவின் ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். நன்றி.